இன்றைய ஆன்மீக தகவல். அமாவாசை விரதம் என்பது ரொம்ப முக்கியமானது. பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றோம். அமாவாசை விரதம் குறிப்பாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வருகின்ற அமாவாசை இவையெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. இந்த அமாவாசை நாட்களிலே முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள், பித்திருக்களுக்கான காரியங்களை செய்தால் அவற்றுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கின்றது. இந்த மாசி மாத அமாவாசை விரதம் எப்படி இருந்தால் நமக்கு முழு பலன் கிடைக்கும், அதை இன்று பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் மற்றும் வழிபாட்டிற்கான ஏற்ற நாள் என்பது அமாவாசை புண்ணிய காலமாகும். அதனால்தான் அமாவாசை புண்ணிய காலம் என்று சொன்னார்கள். யாரேனும் ஒருவருக்காவது அன்றைய நாளிலே அன்னதானம் செய்ய வேண்டும். அந்தனரை அழைத்து பித்ருகாரியங்களை முடித்துவிட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு நாம் அதோடு அமாவாசை விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு அதன் பின்புதான் எளியோருக்கு அன்னதானங்கள் வழங்குவது, முதியோர் இல்லங்களுக்கு உணவு வழங்குவது போன்றவற்றை செய்ய வேண்டும். பித்ருகாரியங்களை செய்யாமல் இவற்றை செய்யக்கூடாது. அதனால் பலன் கிடையாது. இந்த மாசி மாத அமாவாசை என்பது மிகச் சிறப்பானது. இங்கு இன்றைய நாளிலே செய்யப்படுகின்ற தானங்களுக்கும் மற்றும் பித்ருகாரியங்களுக்கும் இரட்டிப்பான பலன்கள் உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றது. பிற மாதங்களிலே அமாவாசை அன்று மட்டும்தான் முன்னோர்கள் தர்ப்பணம் செய்வார்கள். ஆனால் மாசியிலே பௌர்ணமியும் விசேஷம். அன்றும் நாம் இப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம், அமாவாசை என்றும் தர்ப்பணம் செய்யலாம். அதனால்தான் மாசி அமாவாசை என்பது மிக சிறப்பானதாக கருதப்படுகின்றது.